ஹார்மோஸை தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்த அமெரிக்கா. கிளைமாக்ஸை நெருங்கிய ஈரான் அமெரிக்கா போர். நாங்க ரெடி, கொக்கரிக்கும் ஈரான். மின்னல் வேகத்தில் யுஎஸ்ஏ அட்டாக். பேர் என்ன? ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். கிங் டிவி சொந்தங்கள் அனைவருக்கும் இந்த டேவிட்டின் அன்பு வணக்கங்கள். ஈரான் அமெரிக்கா பேச்சுவார்த்தை. இந்த பேச்சுவார்த்தை பாகிஸ்தானில் நடைபெற்றுச்சு. மக்கள் எல்லாம் எதிர்பார்த்து என்னன்னா, இதுக்கப்புறம் இந்த அமெரிக்கா ஈரான் இஸ்ரேல் போர் வந்து முடிவுக்கு வரப்போகுது, இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, கச்சா எண்ணெயா இருக்கட்டும், எரிபொருளா இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் வந்து எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வரப்போகுது அப்படின்னு மக்கள் எல்லாமே ரொம்ப நாளா எதிர்பார்த்தாங்க. இன்னும் சொல்ல போனா இந்த ஒரு பேச்சுவார்த்தை வந்து 15 நாள் வரைக்கும் போகும். ஆனா 15 நாள் போனாலும் முடிவுல வந்து இந்த வார் வந்து நிக்க போகுது. ஏன்னா இதுக்கப்புறம் அமெரிக்காவால அடிக்க முடியல, ஈரானால வந்து என்னதான் தக்க பதிலடி கொடுத்தாலும் அவங்களால சமாளிக்க முடியல. ஏன்னா அங்க வந்து அதிகப்படியான உயிரிழப்பு இருக்கு. பொருளாதாரம், அதாவது ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா எல்லா நாட்டிலையும் சரி பொருளாதாரம் ரீதியாக பாதிப்பு இருக்கு, அங்கேயும் உயிரிழப்புகள் இருக்கு. ஆனா இதுல எல்லாமே கருத்துல வச்சு கண்டிப்பா இந்த போர் முடிவுக்கு வரப்போகுது அப்படின்னு மக்கள் எதிர்பார்த்தாங்க. ஆனா அங்க நடந்தது வந்து முற்றிலும் மாறுபட்ட விஷயம் தான். என்னன்னு கேட்டா அமெரிக்காவோட துணை அதிபர் ஜேடி வான்ஸ் வந்து சொல்றாரு, இந்த ஒரு பேச்சுவார்த்தை தோல்வியில முடிஞ்சிருச்சு அப்படின்னு. அதே மாதிரி அங்க ஈரானோட சபாநாயகர் வந்து சொல்றாரு, இந்த பேச்சுவார்த்தை தோல்வியில முடிஞ்சிருக்கு அப்படின்னு. இந்த ஒரு விஷயம் மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு பாதிப்பை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி ஆகணும். ஏன்னா பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயமும் அது மிகப்பெரிய பாதிப்பை வந்து இந்த உலகத்துக்கு கொடுக்க போகுது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்படிதான் ஜேடி வான்சன் சொல்லியிருக்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களோட பேச்சுவார்த்தையில நாங்க சொல்ற சில நிபந்தனைகளை வந்து அவங்க ஏத்துக்க மாட்டாங்க, அதாவது ஈரான் கவர்மெண்ட் ஏத்துக்க மாட்டாங்க. ஈரான் சொல்ற சில நிபந்தனைகளை வந்து எங்களால் ஏத்துக்க முடியாது. ஏன்னா இந்த போரே எப்படி ஆரம்பிச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஈரான் வந்து யுரேனியம் வச்சிருக்காங்க, அவங்க அணு ஆயுதம் தயாரிக்க போறாங்க, அந்த விஷயம் வந்து அவங்க கிட்ட இருக்கக்கூடாது அப்படின்னு அமெரிக்கா அப்போத்துல இருந்து அழுத்தமா சொல்லிட்டு இருக்கு. ஆனா இப்ப அந்த ஒரு விஷயத்தையே ஈரான் வந்து ஒரு நிபந்தனையா வச்சிருக்காங்க, நாங்க யுரேனியம் வச்சுப்போம், அதாவது அணு ஆயுதம் நாங்க தயாரிப்போம், அதுக்கு தான் இந்த யுரேனியத்தை வச்சுப்போம் அப்படின்னு அவங்க சொல்றதுக்கான பதிலே. ரெண்டாவது வந்து ஹார்மூஸ் நீர்த்தேக்கத்தை வந்து நாங்க எங்க கண்ட்ரோல் தான் வச்சுப்போம், ஏன்னா அது எங்க வளம், நாங்க தான் கண்ட்ரோல் வச்சுக்கணுமே தவிர பக்கத்து வீட்டுக்காரன் வந்து எங்க இடம் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதனால அந்த கண்ட்ரோல் முழுக்க முழுக்க ஈரான்கிட்ட மட்டும்தான் இருக்கும். மிக முக்கியமா இந்த போரால வந்து ஈரான் வந்து மிகப்பெரிய பொருளாதார இழப்பை வந்து சந்திச்சிருக்கு. அப்ப அதுக்கு வந்து ஈடு செய்ய விதமா நாங்க வந்து சுங்க கட்டணம் வசூலிப்போம் கூடுதலாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இது எல்லா விஷயத்தையும் அமெரிக்கா வந்து மறுத்து இருக்கு, நீங்க இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஆனா முடிவுல ஈரான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, நாங்க இதை பண்ணுவோம் அப்படின்னு. ஆனா ஜேடி வான்சன் அவர் பத்திரிகையாளர் சந்திக்கும் சொல்லியிருக்காரு, ஈரான் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டாங்க, இதோட முடிவு அவங்க கையில மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப இந்த ஒரு விஷயம் போயிட்டு இருக்கும் போதே ட்ரம்ப் அவர்கள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, நாங்க ஹார்மோஸ் நீர்த்தேக்கத்தை எங்க கண்ட்ரோல வச்சுக்க போறோம் அப்படின்னு. சரி, இது வந்து எப்பவுமே வந்து ஒரு வாய்ஸ் விடால் விடுவார் தானே, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதே மாதிரி ஒரு கோபத்துல சொல்றாரு போல அப்படின்னு பார்த்தா, நாங்க எங்களோட படைகளை வந்து அனுப்பிச்சிட்டோம், அதாவது அமெரிக்காவோட ராணுவ படை, கடற்படை, இந்த 2 படையும் வந்து ஹார்மோஸ் நீர்த்தேக்கத்தை நோக்கி போயிட்டு இருக்கு, நாங்க இன்னைக்கு 7-7:30க்குள்ள ஃபுல் கண்ட்ரோல் நாங்க வச்சுக்க போறோம் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஏற்கனவே சொன்ன விஷயம் என்னன்னா, யாரெல்லாம் அந்த ஹார்மூஸ் நீர்த்தேக்கத்துக்கு சுங்க கட்டணம் வசூலிச்சுட்டு போறாங்களோ, அதை எந்தெந்த நாடு கப்பல்லாம் போதோ அந்த கப்பல் மேல கூட நாங்க தாக்குதல் பண்ணுவோம். இன்னும் சொல்ல போனா அந்த ஈரானுக்கு சப்போர்ட் பண்ண எல்லா நாடு மேலேயும் வந்து நாங்க தாக்குதல் பண்ணுவோம் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருந்தாரு இதுக்கு முன்னாடி. அப்படி இருக்கும் போது இப்ப ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்றாங்க, நாங்க எங்களோட போர்க்கப்பலை தயார் நிலையை வச்சுட்டு போயிட்டு இருக்கு, இன்னைக்கு 7-7:30க்குள்ள ஃபுல் கண்ட்ரோலும் அமெரிக்கா கையில வந்துடும் ஹார்மூஸ் நீர்த்தேக்கம் அப்படின்னு. இப்போ இதுக்கு ஈரான் என்ன பதிலடி கொடுத்துருக்காங்கன்னா, அதாவது எங்களோட அனுமதி இல்லாம எங்களுக்கு சுங்க கட்டணம் கொடுத்துட்டு வர எல்லா கப்பலும் நாங்க விட்டுருவோம், ஆனா கட்டணம் கொடுக்காம வர எந்த கப்பலும் நாங்க விட மாட்டோம். அது மட்டும் இல்லாம போர்க்கப்பல் ஏதோ வருதுன்னு சொல்றாரு ட்ரம்ப் அவர்கள், ஆனா அப்படிலாம் எதுவுமே வரவே இல்லை, அவர் பொய் சொல்றாரு அப்படின்னு ஈரான் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அப்படி மீறி அமெரிக்காவோட போர்க்கப்பல் எது வந்தாலும் நாங்கள் தாக்க தயாராக இருக்கிறோம் அப்படின்னு ஐஆர்ஜிசி சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த பக்கம் ட்ரம்ப் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, நாங்க வந்து ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துப்போம், இது வந்து ஈரானுக்கு நாங்க தக்க பதிலடி கொடுக்கிற விதமா இருக்கும் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்காரு.
இப்போ இந்த பக்கம் ட்ரம்ப் சொல்றதா இருக்கட்டும், இந்த பக்கம் ஐஆர்ஜி சொல்றதா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் இந்த ஒரு பிரச்சனை வந்து கச்சா எண்ணெயோட விலையேற்றத்துக்கு மிக முக்கிய காரணமா இருக்க போகுது. ஏற்கனவே கச்சா எண்ணெயோட விலை வந்து அதிகமாயிருக்கு. இப்போ இன்னும் அதிகமாக போகுது. அப்படி கச்சா எண்ணெயோட விலை அதிகமாயிடுச்சுன்னா பெட்ரோல், டீசல் எல்லா பொருளோட விலையும் வந்து அதிகமாகும். அப்புறம் கட்டுமான தொழிலா இருக்கட்டும், எந்த தொழிலும் சரி அதிக அளவு பாதிப்படையும். ஏன்னா ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். இங்க வந்து சிலிண்டர் தட்டுப்பாடு இந்தால ஏற்பட்ட பிறகு என்ன பிரச்சனை சந்திச்சோம் அப்படின்னு, இப்போ அதை விட பெரிய பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு உலகளாவிய வல்லுநர்கள் வந்து கணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ அமெரிக்கா வந்து இப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. இதுக்கு பதிலடியாக ஈரான் வந்து அடுத்து என்ன பண்ண போகுது? இல்ல ஒருவேளை வந்து அவங்க பண்ண பேருக்கு அவங்க பதிலடி கொடுக்க போறாங்களா? இல்லனா அவங்க பண்றதுக்கு முன்னாடியே இவங்க வந்து முன்னேற்பாடு எதனா பண்ண போறாங்களா? தாக்குதல் பண்ண போறாங்களா? அப்படின்னு மக்கள் ரொம்ப பரபரப்பா இருக்காங்க. என்ன இருந்தாலும் போர் வந்து எதுக்கும் வந்து நிரந்தர தீர்வ குடுக்காது. அந்த போர வந்து நிறுத்தின பிறகு தான் அதுக்கான தீர்வையும் நம்ம வந்து தேட முடியுமே. அப்படி இருக்கும்போது இப்போ பரபரப்பா போயிட்டு இருக்கு. என்ன இருந்தாலும் நம்ம பொறுத்து தான் பார்த்தாகணும். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இது கிங் டிவி. நான் உங்கள் டேவிட் சுரேஷ். பேர் என்ன? ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.